அன்பான நேயர்களே, இனிய வணக்கங்கள். இந்த எபிசோடில் நாம் ஒரு கதையோட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். அந்த கதை எதுக்கு அப்படிங்கிறது நீங்களே பின்னால் பாருங்கள். காலையில் மார்னிங் வாக் போகிறதுக்காக பார்க்குக்கு போனேன். அங்கே 2 பேர் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசுவாங்க, எப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்பாகவும் வரும், சிந்தனையும் தூண்டும். எப்படின்னு கேட்குறீங்களா? டாக்டர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வாக்கிங் போனால் நல்லது அப்படின்னு. அந்த ஒரு காரணத்தை பேஸாக எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியில் வராங்க பார்க்குக்கு. பார்க்குக்கு வரவங்க சும்மா இருக்காங்களா? தன்னுடைய மாமியார் பற்றியும், மருமகளாக இருந்தால் மாமியாரை பற்றி, அவர்கள் வீட்டு குழந்தை எல்லாரை பற்றியும் தவறான ஒரு எண்ணத்தை அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாக்க, அவங்க வீட்டு பெருமைகளை, அவங்க வீட்டு சந்தோஷங்களை இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தர் சந்தோஷத்தை சொல்கிறாங்க, ஒருத்தர் துக்கத்தை சொல்கிறாங்க. அந்த ரெண்டையும் நம்ம கேட்டுகிட்டே போனாங்க. இப்போ சந்தோஷப்படுறவங்களை பார்த்து துக்கப்படுறவன் சந்தோஷப்படுவானா, அல்லது துக்கப்படுறவங்களை பார்த்து சந்தோஷப்படுறவங்க துக்கப்படுவாங்களா? நினச்சி பாருங்கள். வேடிக்கை இல்லை? நிச்சயமாக இல்லை. ஏன்னு கேட்டாக்க, இதுதான் இயல்பு, மனித இயல்பு. என்னன்னு கேட்டாக்க, அடுத்தவனுடைய சந்தோஷத்தில் இவனுடைய துக்கம் ஆரம்பிக்கிறது, மற்றவனுடைய துக்கத்தில் இவனுடைய சந்தோஷம் தொடங்குகிறது. இதுதான் வாழ்க்கை. இது ஒரு சின்ன ஒரு லாஜிக்காக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது நிஜமாகவே எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கிற ஒரு யதார்த்தமான உண்மை. ஏன்னு கேட்டாக்க, வாழ்க்கையில் தனக்கே வேணும் அப்படிங்கிற சுயநலம் நிறைய பேருக்கு இருக்குது. எல்லாம் தனக்கு கிடைக்கணும், தானே பெருமையாக இருக்கணும், தனக்கு அடிமையாக எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு ஒரு மனப்போக்கு, சிந்தனை போக்கு இருக்குது. இது எப்படி நல்லதா கெட்டதா? இது எங்கேருந்து வருது? இந்த மனசு எப்படி வருது அப்படின்னு கேட்டாக்க, இதுவும் கோபத்தால் வருது. கோபம் நம்மளால் எப்போ கையாளாகத்தனம் வருகிறதோ, இயலாமை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் மற்றவர்கள் மீது கோபம் ஏற்படுகிறது. நமக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைத்து விட்டது என்ற ஆத்திரம் வருகிறது. அந்த ஆத்திரத்தின் மீது கோபமும் ஆத்திரமும் சேர்ந்து நம்மை மனசை கலைய வைக்கிறது. அப்படி மனசை கலையும் பொழுது வெளியில் நம்ம பேசுவதை தவிர உள்ளுக்குள்ளே என்ன எரிச்சல் இருக்குன்னா அவ்வளோ எரிச்சல் இருக்கும். அந்த எரிச்சல் எப்படி நீங்கள் அதிலேருந்து வெளியே வருவீங்க, அது இல்லைன்னாக்கா உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டாக்க, பாதிப்பு என்னன்னு கேட்டாக்க, நீங்கள் அதை பற்றியே பாஸ்ட்டு அவங்களுக்கு கிடைச்சது நினைக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உங்களையே நெகட்டிவ் ஆக்கிடும் பூரா. ஸோ த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களோட முகத்தில் அந்த ரேகைகள் வர ஆரம்பிச்சிடும். அப்போது உங்கள் முகத்தை உங்களுக்கு புரியலைன்னா கூட அடுத்தவங்க பார்க்கும்போது இவங்க சரியில்லை அப்படின்னு அவங்களா தள்ளி போயிடுவாங்க, நகர்ந்து போயிடுவாங்க. இதில் ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை ஜாஸ்தி வச்சுக்கக்கூடாது. நம்பர் 2, பாசிட்டிவ் அப்ரோச் வச்சுருந்தாக்க, நல்ல ஜனங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஆன்மீக தொடர்புள்ள மனிதர்களோட நட்பு வைத்துக்கொள்ள வேண்டும். அது சாத்தியமில்லை அப்படி என்று சொன்னால் அதை பற்றி கவலை இல்லை. வீட்டில் நீங்கள் இப்போ எல்லா வசதிகளும் இருக்குது, மொபைல் வசதி இருக்குது, எல்லாம் கூகுள் போட்டால் எல்லாம் வருது, மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் வருது. நீங்கள் அதை பார்த்து எதையாவது ஒரு பிடிச்சிட்டு அந்த பக்தியில் ஈடுபடணும், அல்லது மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கணும், பட்டிமன்ற ஸ்பீச் எல்லா பேச்சாளர்களின் பேச்சு கேட்டாலே உங்களுக்கு அந்த பேச்சின் வன்மை, அந்த ஈர்ப்பு உங்களை மாற்றத்தை தரும், உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் மாற்றங்கிறது ரொம்ப அவசியம். மாற்றம் மட்டுமே நம்மளை மாற்றுமே தவிர வேறு எந்த எண்ணமும் மாற்றாது. நன்றி, வணக்கம்.